ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. மோரட்டு பார்த்தீங்கன்னா அந்த இண்டிபெண்டன்ஸ் டேலாம் இன்னைக்கு மார்க்கெட் லீவு. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் இந்த ரேஞ்சில் என்ட்ரி கொடுக்கலாமாண்டு. ஷேர் ப்ரைஸ் 1060 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ மோரட்டு டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து கன்சிடரேஷன் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. மோரட் நம்ம பார்த்தீங்கன்னா அதோட பி ரேஷியோ 10 to 11 அந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டாடா மோட்டார்ஸ் என்ன கேட்டால் அது ஒரு 950 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணலாம். பட் இப்போவே கன்சிடரேஷன் லெவலில் தான் இருக்குது டாடா மோட்டார்ஸ். பட் அந்த ரேஞ்ச் வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 950 வரைக்கும் இறங்கி வாய்ப்புகள் இருக்குது. 950 to 900 வரைக்கும் இந்த டாடா மோட்டார்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணலாம். அதுக்கு கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே தான் போகும், அப் அண்ட் டவுன்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ அதனால வந்து ஸ்லோவாக கன்சிடரேஷன் டாடா மோட்டார்ஸில் பண்ணலாம். பல்க் பையிங் அவாய்ட் பண்ணுங்கள். என்னோட லெவல் வந்து 950 வந்துச்சுன்னா நான் ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணுவேன் டாடா மோட்டார்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி. ஆக்சுவலாக லாஸ்ட் மார்க்கெட்டில் 5% அடிச்சிருக்காங்க. ஸோ மோரராட்டு ஒருத்தர் கமெண்ட்ல நான் சுஸ்லான் வாங்கியிருக்கேன், பட் இப்போ லாஸ்ட்டில் இருக்கேன், என்ன பண்ணலான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ரேஞ்சில் வாங்கினீங்கன்னு தெரில. ஸோ ஒரு 70 rupees அதை தாண்டோன்னு வாங்கினீங்களா அல்லது அதுக்கு முன்னாடி வாங்கினீங்களான்னு தெரில. நான் வந்து 8 rupeesல வாங்கி 41 ரூபாவில் புக் பண்ண ப்ராஃபிட். எனக்கு அது வந்து நிம்மதியாக இருந்துச்சு, நான் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் சுஸ்லான் எனர்ஜியில் அவ்வளோ என்ட்ரி கொடுக்கல. பட் அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் போகுது. என்ன கேட்டால் நீங்கள் ஒரு 70 to 65 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணி லாஸ்ட்டில் இருக்க வாய்ப்புகள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 80 வந்த பிறகு நீங்கள் வந்து 80 rupees தாண்ட பிறகு நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சில் வாங்கி இப்போ 4 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு ஷேருக்கு இறங்கியிருக்கு. ஸோ ஹோல்ட் பண்ணுங்கள். மேபி அது வந்து மேலே போன பிறகு நீங்கள் வேணால் பயமாக இருக்குன்னா வித் ப்ராஃபிட் புக் பண்ணுங்க சுஸ்லான் எனர்ஜியில். மோரராட்டு இப்போதைக்கு சுஸ்லான் எனர்ஜி நல்ல ஒரு வேல்யூ, இது நல்ல ஒரு என்ன சொல்ல ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போதைக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் ஃபியூச்சர்ஸில் எப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நான் சுஸ்லான் எனர்ஜி எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். நெக்ஸ்ட் எஸ் பேங்கை பற்றி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் பேங்க் வந்து நியூ என்ட்ரி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ வந்து எப்போ ஸ்டேக் சேல் பண்ணுவாங்கன்னு. எஸ்பிஐ ஸ்டேக் சேல் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. எண்ட் ஆஃப் த மார்ச்சுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன கேட்டால் எஸ்பிஐ சேல் பண்ணுறது ஒரு பக்கம், அதை வந்து ஜப்பான் பேங்கோட சிஓ ஒருத்தர் கன்சிடர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாமே வந்து இப்போ உடனே நடக்கும்னு சொல்ல முடியாது, அது லேட் ஆகும். பட் எஸ் பேங்கோட ஸ்டாக்ல இப்போ உள்ள என்ட்ரி கொடுக்குறதுங்கிறது நான் வந்து 22 ரூபா அந்த ரேஞ்சில் வரும்போது ஒன்று வாங்கி போட்டேன். எஸ் பேங்க்ல ரீசெண்டாக 22 ரூபா 21 ரூபா வரும்போது ஒரு ஷேர் வாங்கி போட்டேன். அதுக்கப்புறம் நியூ என்ட்ரி பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்ல இப்போதைக்கு இன்னும் கொடுக்கல. மேபி எஸ் பேங்க் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறேன். நான் வந்து சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க சவுத் இந்தியன் பேங்க் தான் கன்சிடரேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு நான் எஸ் பேங்க்ல அவாய்ட் பண்ணுறேன். எஸ் பேங்க்ல வந்து என்ன கேட்டால் ஒரு 20 ரூபா 21 ரூபா தான் அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலாம். பட் வந்து எஸ் பேங்க்ல பெரிய அளவில் ஃபியூச்சர் இருக்க மாதிரி எனக்கு தென்படலை. ஸோ அதனால நான் வந்து எஸ் பேங்கை ஒதுக்கி வச்சுட்டு சவுத் இந்தியன் பேங்கை நான் கன்சிடரேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேடிஎம் பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ பேடிஎம் பற்றி உங்களுக்கே தெரியும், ஆக்சுவலாக அது லாஸ் மேக்கிங் கம்பெனி பேடிஎம். ஸோ அதனால நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் பேடிஎம். இப்போ வந்து நியூ என்ட்ரி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மோரராட்டு பேடிஎம் வந்து அவாய்ட் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் இது வரைக்கும் பேடிஎம்ல உள்ள என்ட்ரி கொடுக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ். ஆக்சுவலாக ஸ்டாக் ப்ரைஸ் 201 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இதில் அடிச்சிருந்தாங்க. இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் முத்தூட் ஃபினான்ஸ் ரிசல்ட்ஸ் ரீசெண்டாக தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மணப்புரம் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸில் கோல்ட் லோன் க்ரோத் இருந்துச்சு. பட் பெரிய அளவில் மற்ற செக்மெண்ட்ஸில் க்ரோத் கொஞ்சம் டிம்மாக தான் இருந்துச்சு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் ப்ராஃபிட் அடி வாங்கியிருந்துச்சு மணப்புரம் ஃபினான்ஸில். என்ன கேட்டால் ஸ்டாக் வந்து ஒரு 190 ரூபா வரைக்கும் இறங்கி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 190 185 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா மணப்புரம் ஃபினான்ஸில் ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணலாம். இப்போ 200 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தாலுமே இப்போதைக்கு கன்சிடரேஷன் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. பெரிய அளவில் அந்த ஸ்டாக் இன்னும் மேலே போகல. ப்ரைஸ் ஸ்டாண்டிங் 7 தான் இருக்குது. என்ன கேட்டால் மணப்புரம் ஃபினான்ஸ் இந்த ரேஞ்சில் கூட கன்சிடர் பண்ணலாம். ஒரு லாங் டைமுக்கு நீங்கள் கன்சிடரேஷன் பண்ணலாம். பட் எனக்கு ஒரு 10 ரூபா 15 ரூபா இறங்கினாலும் பிரச்சனை இல்லை நினைக்கிறவங்க வாங்கலாம். பட் வந்து இல்லை ஒரு 10 ரூபா 15 ரூபாய் டவுன் வரும், அதனால நான் ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணேன்னா ஒரு 190 அந்த ரேஞ்ச் இறங்கிச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளென்மார்க் ஃபார்மா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 97% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 340 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ வந்து 6.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3244 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் இன்கம் 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 588 கோடியா இருக்கு. ஆப்ரேட்டிங் இன்கம்னா எபிட்டான்னு சொல்லுவாங்க. எபிட்டா மார்ஜின் 18.1% இருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 14.4% இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் எடுத்து பார்த்தீங்கன்னா கிளென்மார்க் ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 165 கோடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மல்டி4 டைம்ஸ் வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 3.7% கீழே விழுந்திருக்கு, 1091 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஹெச்ஏஎஸ் செக்மெண்ட் வந்து 57 கோடி லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு இந்த கண்டினியூஸ் ஆப்ரேஷன்லன்னு சொல்கிறாங்க. ஒன் டைம் கெயின் வந்து அவங்களோட இந்த ஹெல்த் கேர் பிஸ்னஸில் சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எபிட்டா வந்து
எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 78.3% கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 16.7 crores இருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 76.8 crores இருக்கு. அந்த ரேஞ்சிலேருந்து நல்லாவே கீழே விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 1.5% இருக்கு. சேம் பீரியட் ப்ரீவியஸ் இயர்ல 6.8% இருக்கு. இந்த குவார்டர்ல ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷனோட நெட் கேஷ் ட்ரெஷரி சர்ப்ளஸ் வந்து 5177 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 24 நியூ கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஜிட்டல் எனேபிள் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்யூஷனுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரல் இது வந்து ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் ரீட்டைலில் வந்து அப்டேட். ரிலையன்ஸ் ரீட்டைல் பார்த்தீங்கன்னா கிக்கோ மிலானோ அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் காஸ்மெட்டிக்ஸ் பிராண்டை வந்து ரிலையன்ஸ் ரீட்டைலோட ஒமினி சேனல் பியூட்டி ரீட்டைல் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டியரா அவங்க வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட பியூட்டி செக்டாரில் இந்த கிக்கோ மிலானோ அப்படிங்கிறத அக்யூசியேஷன் பண்ணுறது மூலமாட்டு இந்த செக்டாரில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் ரீட்டைல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மோரல் இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ரீட்டைல் பிஸ்னஸ் நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும். இது வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோவில் வந்து அப்டேட். அவங்களோட சிஎன்ஜி மோட்டார் சைக்கிள் அந்த ஃப்ரீடம் 125 அதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்ட நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால, அதாவது அவங்களுக்கு 60,000 இன்கொயரிஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 13,000 புக்கிங்ஸ் மேலே ஆயிருக்கு. ஸோ அதனால மேனுஃபேக்சரிங் பண்ணுறத ஒரு மாதத்துக்கு 20,000 யூனிட்ஸ் பெர் மந்த் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சிஎன்ஜி வெஹிக்கிளாக இருக்கிற ஃப்ரீடம் 125 மேனுஃபேக்சரிங் இப்போ 10,000 இருக்கிறத 20,000 யூனிட்ஸ் ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பெர் மந்த்துக்கு. மோரல் இது வந்து பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸோட அந்த போர்ட் ஆல்போர்ட் பிளான்ல இருக்கிற சில எம்ப்ளாயிஸ் வந்து வேலையை விட்டு போகிறாங்க. அதாவது எலக்ட்ரிக் கார் ஃபர்னஸுக்கு சேஞ்ச் பண்ணுறதுனால சில எம்ப்ளாயிஸுக்கு ஜாப் லாஸஸ் ஆகும். ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா $17.31 மில்லியன் வந்து எம்ப்ளாயிஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேண்டி கவர்மெண்ட் ஃபண்டிங் பண்ணுறோம். பிரிட்டன் கவர்மெண்ட் ஃபண்டிங் பண்ணுறோம். அவங்களோட ஸ்டீல் ஒர்க்கர்ஸ் ப்ளஸ் வந்து சப்ளை செயின் பிஸ்னஸ் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டி நாங்கள் ஃபண்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜாப் லாஸ் பண்ணுற எம்ப்ளாயிஸுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. மோரல் எடுத்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இது வந்து அவங்களோட பிரிட்டன் யூகே யூனிட் கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் ஸ்வான் எனர்ஜி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 267.7 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 1141 கோடி பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் இன்கம் 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 380.9 கோடியா இருக்கு. எபிட்டா மார்ஜின் 33.4% இருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 29.5% இருக்கு. ஸோ எபிட்டா மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அங்கே மீட்டிங் நடந்திருக்கு. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆட்டு நிக்கில் மெர்ச்சண்டையும் பரஷ் மெர்ச்சண்டையும் மேனேஜிங் டைரக்டர் ஆட்டு ஹோல் டைம் டைரக்டர் ஆட்டு பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு இது வந்து செப்டம்பர் 1 நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. மோரல் இது சான் எனர்ஜி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 21,000 கோடி டீல் பார்த்தீங்கன்னா 230 சுக்காய் ஜெட் இன்ஜின் மேனுஃபேக்சர் பண்ணுறோடைய டீலு ஹெச்ஏலுக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. மோரலாட் அவங்களுக்கு கிடைச்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டீல் அக்யூர் பண்ணுறது மூலம் ஜெட் இன்ஜினு சுக்காய் 30 MK ஃபைட்டர் ஃப்ளீட்டு இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கிடச்சிருக்கு. ஸோ இது இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது மூலம் மட்டும் ஆர்டர் 21,000 கோடி. இது வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்டேட் தான் பார்க்கப்படுது. இந்த ஆர்டர் வந்து கம்மிங் டேஸில் வந்து பிளேஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. 230 இன்ஜின்னு. ஸோ இந்த ஆர்டர் வந்து இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது ஹெச்ஏலுக்கு. மோரல் இது பார்த்தீங்கன்னா ஹெச்ஏல பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. டிவிஎஸ் ஐக்யூ பஜாஜோட சேத்தக் இந்த ரெண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கேப் வந்து இந்த ஏப்ரல் டு ஜூலை அந்த டைமில் 10,000 யூனிட் தான் சேல்ஸ் கேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000 யூனிட்ஸ் கீழே சேல்ஸ் கேப் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது டிவிஎஸ் மோட்டரோட அந்த வெஹிக்கிள் வந்து 70,228 வெஹிக்கிள் சேல் ஆயிருக்கு இந்த ஃபர்ஸ்ட் 4 மந்த்ஸில் ஐக்யூப். பஜாஜ் ஆட்டோட சேத்தக் பார்த்தீங்கன்னா 60,968 யூனிட் சேல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரலாட்டு அந்த சேல்ஸ் கேப் வந்து 10,000 யூனிட்ஸ் கீழே தான் இருக்குது. இது வந்து பஜாஜ் டிவிஎஸ் ஐக்யூ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரிலையன்ஸ் பவர் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 98 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து லாஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது லாஸ் குறைஞ்சிருக்கு. டோட்டல் இன்கம் 2,069 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிலையன்ஸ் குரூப்போட அந்த ஆப்ரேஷனல் பவர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6,000 மெகாவாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரல் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இன்கம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்களோட சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை ஃபினான்ஷியல் 27க்குள்ள 200 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரீசென்ட்லி அக்யூசியேஷன் பண்ணது கேசோரம் சிமெண்ட்ஸு இந்தியன் சிமெண்ட்ஸு இதெல்லாமே அக்யூசியேஷன் பண்ணாங்க. கேசோரம் சிமெண்ட்ஸு 10.75 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது. இந்தியன் சிமெண்ட்ஸுக்கு 14.45 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியாக இருக்குது. இது அவங்க நடந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் தான் குமாரமங்கலம் பில்லா பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. மோரல் எடுத்து அல்ட்ராடெக் சிமெண்ட் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா ஸ்டீல் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. டி ஸ்டீல் ஹோல்டிங்ஸில்
$1528 crore ஒர்த்துள்ள ஸ்டேக் வந்து இவங்க அக்யூசியேஷன் பண்றாங்க. இது ஒரு சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி. ஃபேஸ் வேல்யூ $0.157 அந்த ரேஞ்சில் வச்சு அக்யூசியேஷன் பண்றாங்க. 115 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். டோட்டல் டீல் வேல்யூ 1528.24 கோடி. டி ஸ்டீல் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல அக்யூசியேஷன் பண்றாங்க. இந்த அக்யூசியேஷனுக்கு அப்புறம் இது வந்து டாடா ஸ்டீலோட ஹோலி ஓன் சப்சிடரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜூலைல 7324 கோடி ஒர்த் ஆஃப் ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனியில் அக்யூசியேஷன் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. இது வந்து டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்டேட்டு. மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஆர்டர் புக் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 36,839 கோடியாக இருக்குது இந்த Q1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு டிஃபென்ஸ் மேஜர் கம்பெனி தான். ஸோ ஓவராலாட்டு அவங்களோட ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா 36,839 கோடியாக இருக்குது இந்த குவார்டர்லன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸில் வந்து அப்டேட்டு. ஆசஞ்சருக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. வோடஃபோனில் வந்து ஸ்டேக் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு வேண்டி இப்போ வந்து ஆப்ரேஷனல் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இனி ஆசஞ்சர் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஷேர்ட் ஆப்ரேஷன் லிமிடெட்ல ஸ்டேக் வந்து அக்யூசியேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து ஆசஞ்சர் வோடஃபோனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.